பேர் பலராமன். இந்த நிஜ நிகழ்ச்சி வருது இல்லை சன் டிவியில், அதில் தர்கா ஒன்று காட்டுறாங்க. அது 100 அடி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்றாங்க. தர்கா வளர்ந்துக்கிட்டே போகுது. இதய துடிப்பு அப்படியே அசைவுகள் தர்கா ஆடுறாங்க உள்ள இருந்து. இதய துடிப்பு அது சாத்தியமா? அதான் டவுட். சரி சரி. இப்போ ஐயா கேட்குற கேள்வி, தொலைக்காட்சியிலே நிஜம் நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும், இன்று ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சியாக அது போய்கொண்டிருக்கிறது. திகிலூட்டுகின்ற பல காட்சிகளை அதிலே அமைத்து ஒரு பரபரப்பு போட்டும் நிகழ்ச்சியாக அதனை மாற்றி இருக்கிறார்கள். அதிலே ஒரு காட்சி காட்டப்பட்டது. ஒரு தர்கா வளர்ந்து கொண்டே போகிறதாம், ஒரு கல்லறை வளர்ந்துகிட்டே போதான். கல்லறையில் இருக்க துடிப்பு தெரியுதாங்க, இதய துடிப்பெல்லாம், அந்த உள்ள இருக்கிற துடிப்பெல்லாம் அப்படியே ஆடுதான், அப்படியே படபடபடன்னு ஆடுதான். இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இதன் மூலமாக அவர்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அங்க உள்ள அடங்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு மகான், அவர் மகானா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த கல்லறை வளர்ந்து கொண்டே போகிறது. ஆகவே அவர் ஒரு மகான் என்பதற்கு இதைவிட பெரிய என்ன சான்று வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் அதிலிருந்து நம்மால பெற முடிகிறது. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை காண வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இறந்தவருடைய நிலை என்ன? இஸ்லாத்தில் இறந்தவருடைய நிலை என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் இறந்து விட்டால் அவர் வேறு ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார். அதற்கு பேர் பர்சக் என்று சொல்வது. பர்சக் என்றால் திரையிடப்பட்ட நிலை, திரையிடப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அங்கு உள்ள நிலைமைகளே வேறு. ஆகவே இங்க பேசுறது அங்க கேட்காது, எதுவுமே கேட்காது. இந்த உலகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகவேதான் இஸ்லாம் நாங்கள் சொல்லுகிறோம், மனிதன் ஆவியாக வருவான். வர முடியாது, திரையிடப்பட்ட நிலைக்கு அவர் சென்று விட்டார். ஆகவே இறந்தவர் ஆவியாக வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே இறந்தவர் அவர் அங்கே அவருடைய உயிர் அங்கே பிரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு ஆழ்ந்த உறக்கத்திலே அவர் இருக்கிறார். அவருக்கு உயிர் கிடையாது. ஆகவே எந்த அசைவுகளும் அவருக்கு கிடையாது. நீங்கள் கூப்பிட்டால் அவருக்கு கேட்காது. குர்ஆனிலே ஒரு வசனம், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போனவர்களை நபியே உம்மால் கேட்க செய்ய முடியாது. இறந்து போனவர்களை நபியே உம்மால் கேட்க செய்ய முடியாது. 27, 80, 81 வசனங்கள். இன்னொரு வசனம், ஒமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், சமாதிகளில் இருப்பவரை உம்மால் கேட்க செய்ய முடியாது. சமாதிகளில் இருப்பவரை உம்மால் கேட்க செய்ய, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் கேட்காது. நீங்க பிரார்த்தனை புரிஞ்செல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க அந்த மாதிரி இறந்தவருடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாரு அங்க உள்ள அடக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை. இறைவா, இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவர் மீது அருள் புரிவாயாக என்று அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர நமக்காக அவர் ஒன்றும் பிரார்த்தனை செய்ய மாட்டார். நாம் சொல்வது எதுவுமே அவருக்கு விளங்காது. விளங்காத ஆள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆக இறந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். இந்த உலகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறது, இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலங்கள் மீது எந்த கட்டிடங்களையும் எழுப்பாதீர்கள். கட்டிடம் எழுப்பக்கூடாது. அவ்வாறு கட்டிடம் எழுப்பப்பட்ட போது அவற்றை தகர்த்து விடுமாறு நபிகள் நாயகம் உத்தரவிட்டார்கள். அந்த மாதிரி யாராவது கட்டினாங்கன்னா தகர்த்துருங்க. அந்த கல்லறைகளின் மீது நீங்கள் வர்ணம் பூசாதீர்கள். அந்த கல்லறைகளை நீங்கள் விழா கொண்டாடும், ஈது கொண்டாடுகின்ற இடமாக நீங்கள் அவற்றை மாற்றாதீர்கள். அவர்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் மக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும். ஏனெனில் அவர்கள் இறை தூதர்கள் அடக்கப்பட்ட இடத்தை அவர்கள் வழிபாட்டு தலமாக மஸ்ஜிதாக மாற்றிக்கொண்டார்கள். அதை போன்று என்னை செய்து விடாதீர்கள். ஆக கல்லறை கட்டுறதுக்கே அனுமதி இல்லை, பிறகு கல்லறை எங்க வளர்றதுக்கு இல்லையா? கட்டுவதற்கே அனுமதி இல்லை, பிறகு எங்கே வளருவதற்கு? இறந்தவர்களுக்கு ஒரு அசைவும் கிடையாது என்றால் எங்கிருந்து துடிப்பதற்கு? ஆகவே இது ஒரு கருத்து. இன்னொன்று, ஒருவர் மகானா இல்லையா என்பதற்கு என்ன அளவுகோல்? அற்புதங்கள் புரிவோர் தான் மகானா, அற்புதங்கள் புரியாதவர்கள் எல்லாம் மகான்கள் இல்லையா என்று ஒரு கேள்வி வரும்.
அற்புதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இறை தூதர்களுக்கு, நபிமார்களுக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டது. நபிமார்களுக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டது இறைவன் அருளினான். எதற்காக என்றால், தான் ஒரு நபி என்பதை நிரூபிப்பதற்காக. ஒரு ஆள் வந்து திடீர்னு நான் தான் நபி, நான் இறை தூதர்னா யார் ஏத்துக்குருவா? ஆகவே தான் ஒரு நபி என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்காக சில அற்புதங்களை நபிமார்களுக்கு வழங்கினான். உதாரணமாக ஜீசஸ், ஈசா அவர்கள் இறந்தவர்களை உயிர் கொடுத்தார், குர்ஆனிலே இருக்கிறது. குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார், தொட்டிலே பேசினார் என்றெல்லாம். என்ன காரணம்? இதன் மூலமாக நான் ஒரு இறை தூதர் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்பதற்கு. ஆனால் அற்புதங்கள் வேறு, சித்து வேலைகள் வேறு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சித்து வேலை செய்யறாங்களே, அவங்களை நீங்கள் ஏதாவது ஒரு தேர்வுக்கு, சோதனைக்கு கூப்பிட்டால் வரமாட்டார்கள். சோதிச்சு பார்ப்போமா, வா நான் நிரூபிக்கிறேன் என்று ஒரு பகுத்தறிவுவாதியோ அல்லது ஒரு விஞ்ஞானியோ கூப்பிட்டால் வரமாட்டார்கள். நபிமார்கள் வருவார்கள். மோசஸ் உடைய காலத்திலே, மூசாவுடைய காலத்திலே அவரும் சில அற்புதங்களை நிகழ்த்தினார். அதே காலகட்டத்தில் சில மந்திரவாதிகள் இருந்தார்கள். அவர்களும் கயிறை எடுத்து போட்டால் பாம்பாக மாறும், இவரும் தடியை எடுத்து போட்டால் பாம்பாக மாறும். ரெண்டும் மந்திரம் தானே. அப்போது ஆட்சியாளனாக இருந்த ஃபிரௌன் சொன்னான், 2 பேரும் வாங்க, 2 பேர் வாங்க, உங்க இதை காட்டுங்க என்று. முதலாவதாக மந்திரவாதிகள் தங்கள் கயிறுகளை போட்டார்கள், பாம்பாக மாறியது. மூசா தனது தடியை போட்டார், அந்த பாம்பை எல்லாம் விழுங்கி விட்டது. இதை பார்த்த அந்த மந்திரவாதிகள் அதிர்ந்து போனார்கள். அப்பா, இவருக்கு முன்னால் நிற்க முடியாதப்பெல்லாம் இது மந்திரம் கிடையாது, இது வேற ஏதோ ஒன்று, இது வேறு ஏதோ என்று அந்த மந்திரவாதிகள் அனைவரும் மூசாவினுடைய கையை பிடித்து, உம்முடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுகிறோம், ஏனென்றால் நாங்கள் செய்வது மந்திரம், நீர் செய்வது வேறு. ஆக இறை தூதர்கள் சோதனைக்கு உட்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இந்த சித்து வேலை செய்பவர்கள் சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு பகுத்தறிவுவாதி கேட்டான், இந்த சித்து வேலை செய்கிற இந்த போலி ஆன்மீகவாதி இடத்திலே, கைக்குள் அடக்கமாகிற சாமான்களை எல்லாம் தெரிவிக்கிறீரே, பூசணிக்காயை உம்மால் தெரிவிக்க முடியுமா என்று. முடியல. எப்படி முடியும்? முடியாது. ஆகவே அற்புதங்கள் வேறு, சித்து வேலைகள் வேறு. ஆகவே நபிமார்கள் ஏன் அற்புதங்கள் புரிந்தார்கள் என்று சொன்னால், தான் நபி என்று நிரூபிப்பதற்காக. ஆனால் நபிமார் என்பதற்கு அது ஒன்றுதான் அத்தாட்சி என்பதாக அல்ல. அது ஒன்று, பலவற்றில் அதுவும் ஒன்று. வேறு என்ன அத்தாட்சிகள்? அவர் கொண்டு வந்த வேதம், அவர் கொண்டு வந்த வேதம், அந்த திருமறை, அது இறைவனுடைய வேதம் என்பதற்கு அத்தாட்சி. மூன்றாவது அத்தாட்சி அவருடைய வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை. அது போன்ற ஒரு மனிதரை பார்க்க முடியாது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த குறையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு பல பேர் நல்லவர்களாக இருப்பார்கள், மகாத்மாக்களாக இருப்பார்கள். இளம் வயது வாழ்க்கையை அவர்களை பாருங்கள், இளம் வயதில் இப்படி நடந்து கொண்டார்கள், மோசமா இருக்கும். அவர்களே சொல்வார்கள், சொல்ல கூச்சப்படுவார்கள், வேண்டாம் அதை விட்டுருங்கன்னு. ஆனால் நபிகள் நாயகம் பிறந்த நாள் முதல் கடைசி வரை எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுவே எல்லா நபிமார்களுக்கும் பொருந்தும். ஆகவே நபிமார்கள் என்று அறிவதற்கான ஏற்பாடு, ஒன்று அற்புதம், இன்னொன்று வேதம், மூன்றாவதாக அவர்களுடைய குணம், நலன்கள். ஆக அவர்களுக்கு இது செய்யப்பட்டதை தவிர இந்த மற்றவர்களுக்கு இந்த அற்புதங்கள் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி என்றால் ஒருவரை மகான் என்று எப்படி அறிவது? இன்றைக்கு அந்த மகான்களை முஸ்லிம்கள் ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறார்கள், இறை நேசர்கள், வலியுல்லா, அவுலியா என்று சொல்கிறார்கள். அவுலியா என்பதற்கு என்ன இலக்கணம்? குர்ஆனிலே 10:62 வசனம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அவுலியான்னா யாரு? அவுலியா என்பவர் எதற்கும் கவலைப்பட மாட்டார், எதை குறித்தும் அச்சப்பட மாட்டார். கவலை, அச்சம் ரெண்டும் கிடையாது. யாருக்காவது உலகத்தை சொல்லுங்க பார்ப்போம், கவலையும் அச்சமும் இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த கூட்டத்தில். உண்மையான இறைநேசர் என்றால் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். இறைவன் விதித்தபடி நடக்கட்டும் என்று போபவர். அந்த நிலைக்கு ஒருவன் உயர்ந்தால் அவன் இறைநேசர். அடுத்தபடியாக சொல்வது, அவர் சிறந்த நம்பிக்கையாளராக இருப்பார், இறை நம்பிக்கையாளராக இருப்பார். அடுத்தபடியாக சொல்வது, அவர் இறை அச்சம் உடையவராக, தக்வா உடையவராக, இறைவனை அஞ்சுபவராக இருப்பார், ஒழுக்கமுடையவராக இருப்பார். ஆக மகான் அறியறதுக்கு இதுதான் வழி இல்லையா? அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும், கவலை இல்லாமல் இருக்க வேண்டும், இறைவனை உணர வேண்டும், ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும். இவர் தான் மகான். சித்து வேலை காட்டுறவனோ, கல்லறை வளர்வதுன்னு சொல்கிறவனோ, துடிக்கிறன்னு சொல்கிறவனோ மகான்கள் அல்ல. ஆகவே இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கின்ற தோழர்களும் இது போன்ற செய்திகளை எல்லாம் நம்பாதீர்கள். இஸ்லாத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நம்ப வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. இறைவனால் மன்னிக்கப்படாத பாவம் ஒன்று என்றால் அது இணைவு. இறைவனுக்கு எதிரான குற்றங்களில் இறைவன் எதை நாடுகிறானோ அவற்றை மன்னிப்பான். தொழல, நோம்பிடிக்கல, ஜக்காத்து கொடுக்கல, இறைவன் நாடியதை மன்னிப்பான். ஆனால்
இணை வைப்பை தவிர. எது ஹலால் எது ஹராம் என்பதை முடிவு செய்கிற அதிகாரம், ஆணையிடுகின்ற அதிகாரம், கட்டளையிடுகின்ற அதிகாரம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. மரியமின் மகனான ஈசாவையும் தங்களது கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்ற வசனத்தை ஓதிய போது கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவிய அதி இப்னு ஹாத்திம் அதனை ஆட்சேபித்தார். வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு தான், ஆனால் துஆவை யாரிடத்திலும் கேட்கலாம் என்ற ஒரு தவறான புரிதல். எங்காவது நீங்கள் சொல்லுங்கள், குர்ஆனிலே எங்காவது சொல்லுங்கள், நீங்கள் இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது, சிபாரிசுக்கு அழைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயத்துக்களை வளைத்து ஒடித்தெல்லாம் சொல்ல வேண்டாம், நேரடியாக சொல்லுங்கள். இப்படி சொல்வதனால் நாம் இறை நேசர்களையோ பெரியார்களையோ இழிவுபடுத்துவதாக சொல்லி சிலர் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அப்படியெல்லாம் யாரும் செய்யறதில்லை. யாரிடத்திற்கும் நீங்கள் சிபாரிசு செய்யாதீர்கள். அவர்கள் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்லியது, யாரிடத்திலும் சிபாரிசுக்கு போகாதீர்கள். யாரிடத்திலாவது நீங்கள் சிபாரிசுக்கு சென்றால் அவர்களே நீங்கள் வணங்குகின்ற கடவுளாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்லிய கருத்து. பழைய நூல் கெட்டுதல், வளையம் கெட்டுதல், தாயத்து கெட்டுதல் இது சமுதாயத்தில் அதிகமா இருக்கு. எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா, கையை தூக்கி பார்த்தீங்கன்னா யாருக்காக இருக்கும். அவர்கள் சொன்னார்கள், யார் நல்லதை நாடியும் தீமைகளும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தாயத்துக் கொட்டுக் கொள்கிறாரோ அவர் தனது நோக்கத்தை நிச்சயமாக அடைய மாட்டார். பள்ளியாசல் வர்றாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க, மந்திரிக்கிறோம், குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுறோம், துஆ ஓதுறோம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதிலே இணை வைப்பிற்கான கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி நபியின் மீதும் நபித்தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இறைவன் திருமறையிலே கூறுகின்றான், தனக்கு இணை வைப்பதை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆக இறைவனால் மன்னிக்கப்படாத பாவம் ஒன்று உண்டென்றால் அது இணை வைப்பு. பாவத்திலே ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள், இன்னொன்று மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள். மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் சொத்தை பிடுங்கிறது, ஏமாத்துறது, நிலத்தை அபகரிக்கிறது, திட்டுறது, ஏசுறது போன்ற மனிதனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்களை குறித்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்க வேண்டும். இறைவனுக்கு எதிரான குற்றங்களில் இறைவன் எதை நாடுகிறானோ அவற்றை மன்னிப்பான். தொழல, நோம்பிடிக்கல, சக்காத்து கொடுக்கல, இறைவன் நாடியதை மன்னிப்பான். ஆனால் இணை வைப்பை தவிர, இணை வைக்கின்ற பாவத்தை அவன் வாழுகின்ற காலத்திலேயே மன்னிப்பு கோரினால் ஒழிய அது மன்னிக்கப்பட மாட்டான். மற்ற பாவங்கள் தன்னுடைய காலத்திற்கு பிறகும் மறுமையிலும் கூட இறைவன் அவற்றை மன்னிக்கலாம். ஆகவே மிக முக்கியமான ஒரு பாவம், இறைவனுடைய பாவிலே மிக கொடுமையாக கருதப்படுகின்ற பாவம் இந்த இணை வைப்பு, ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பாவமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்கள் செயல்களில் நீங்கள் இணை வைத்தால் அவை அனைத்தும் நஷ்டமாகி போய்விடும். நல்ல செயலை செய்றீங்க, அதில் ஷிர்க்கினுடைய ஏதாவது ஒரு கூறு அதில் கலந்திருக்கும் என்றால், இணை வைப்பினுடைய ஒரு கூறு ஏதாவது இருக்கும் என்றால் அவை அனைத்தும் வீணாக போய்விடும் என்று திருமறை சொல்லுகிறது. ஆகவே நாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது தௌஹீத். தி எசன்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்பது தௌஹீத், ஏகத்துவம். ஏகத்துவத்தை எடுத்துவிட்டால் இஸ்லாத்தில் ஒன்றுமில்லை. இந்த விஷயத்தில் ரெண்டு கருத்தெல்லாம் கிடையாது. இப்போ மசாயில்ல ரெண்டு கருத்து இருக்கலாம். தக்பீர் எப்படி கட்டுறது, அத்தஹியாத்தில் கையை எப்படி வைக்கிறது என்பது போன்ற விஷயங்களில் பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கோட்பாடுகளான தௌஹீத், இறை தூதர் மீது நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, இவற்றிலெல்லாம் ஒரு கருத்து தான், ரெண்டு கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே இதிலே நாம் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக இணை வைப்பு என்றால் என்ன என்பது அது விரிவான ஒரு பொருள். நம்முடைய சமுதாயத்திலே ஊரிருக்கிற சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இணை வைப்பு என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை வணங்குவது இணை வைப்பு தான். இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது இணை வைப்பு தான். இறைவனை விடுத்து இறைவனுடைய படைப்புகளை வணங்குவது, சூரியனை வணங்குவது, சந்திரனை வணங்குவது, நட்சத்திரங்களை வணங்குவது, மனிதர்களை வணங்குவது, ஜின்களை வணங்குவது, ஷைத்தானை வணங்குவது, இவையும் இணை வைப்புத்தான். இதிலே நம் முஸ்லீம் சமுதாயம் மிக தெளிவாக இருக்குது. இதில் அதிகமாக நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில விஷயங்களில், இந்த இணை வைப்பு விஷயங்களிலே நாம் மிக தெளிவற்றவர்களாக இருக்கிறோம். அதை பற்றி மட்டும் இந்த உரையிலே நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இறைவனுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும்.
ஹலால் ஹராமை நிர்ணயம் செய்கிற அதிகாரம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. இது சென்ற உரையிலும் நான் இதனை தெளிவுபடுத்தினேன். எது ஹலால் எது ஹராம் என்பதை முடிவு செய்கிற அதிகாரம், ஆணையிடுகின்ற அதிகாரம், கட்டளையிடுகின்ற அதிகாரம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. இறைவனுடைய அந்த அதிகாரத்தை யாராவது தனது கரத்தில் எடுத்துக்கொண்டால், நான் சொல்லுவேன் இதுதான் சரி, இதுதான் ஹலால், இதுதான் ஹராம் என்று சொல்லுவேன் என்று சொன்னால் அவர் இறைவனுக்கு இணை வைக்கிறார், இறைவனுக்கு எதிராக கலகம் புரிகிறார் என்று பொருள். இப்போ அல்லாஹ் சொல்றான், மது குடிப்பது ஹராம், வரதட்சணை வாங்குவது ஹராம், லஞ்சம் வாங்குவது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் தெளிவா. இதனை மாற்றி எவராது ஒருவர் இதெல்லாம் ஹலால் தான் என்று சொன்னால் இறைவனுடைய அதிகாரத்தை தனது கரத்திலே அவர் எடுத்துக்கொண்டார் என்று பொருள். அல்லாஹ் சொல்கிறான், அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், நானே படைத்தேன், நானே ஆணையிடுவேன். படைத்தவன் எவனோ அவனுக்குத்தான் ஆணையிடுகின்ற அதிகாரம் உண்டு. படைத்தவனுக்கு தானே தெரியும் படைப்புகளை பற்றி, மனிதனை பற்றி, மனிதனுடைய பலத்தை பற்றி, மனிதனுடைய பலவீனத்தை பற்றி, மனிதனால் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியும் எவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை பற்றியெல்லாம் அவனுக்குத்தானே தெரியும். ஆகவே அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக வேறு எவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அதற்கு பேர் இணை வைப்பு. ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான், நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னான். அவன் ஒன்றும் சொல்லலை, என்ன வணங்குங்கன்னு ஒன்றும் சொல்லலை. ஃபிரௌன் சொல்லலை என்ன வணங்குங்க என்று சொல்லலை. என்ன சொன்னான், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. அதான் அவன் சொன்னது. மா அலிம் தக்கும் என் இலாயின் கைரி, அவன் சொன்னான், என்னை விட வேறு கடவுள் இலாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான். வணங்குன்னா சொன்னான், வணங்குன்னு சொல்லலை, வணக்க சொல்லலை. நான் ஆணையிடுவேன், இந்த நாட்டிலே இந்த அதிகாரம் எனக்குத்தான் உண்டு. ஆகவே கட்டளையிடுகின்ற அதிகாரம், ஆணையிடுகின்ற அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. சென்ற உரையிலே இதை மிக தெளிவாக நான் சுட்டிக்காட்டினேன். பெருமானார் ஓதி காட்டிய குர்ஆன் ஓதி வசனத்தை ஒரு கிறிஸ்தவருக்கு ஓதி காட்டினார்கள். இத்தஹது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம் வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா. இந்த வேதத்தை உடையவர்கள் தங்கள் பாதிரிமார்களையும் குருமார்களையும் தங்களுடைய கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். மரியமின் மகனான ஈசாவையும் தங்களது கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்ற வசனத்தை ஓதிய போது கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவிய அதி இப்னு ஹாத்திம் அதனை ஆட்சேபித்தார். அப்படி ஒன்றும் சொல்லலையே பைபிளில், நீங்கள் என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க, எங்கள் சமுதாயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே, நாங்கள் மரியமின் மகனான ஈசாவை கடவுளாக வணங்குவது உண்மைதான், பாதிரிகளையும் குருமார்களையும் நாங்கள் கடவுளாக வணங்குவதில்லையே, என்ன உங்கள் குர்ஆன் இப்படி சொல்லுது என்று சொன்னபோது பெருமானார் கொடுத்த விளக்கம், அந்த பாதிரிமார்களும் குருமார்களும் எவற்றை ஹலால் என்று சொல்கிறார்களோ அவற்றை நீங்கள் ஹலால் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர்கள் எதை ஹராம் என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் ஹராம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே அவர்கள் உங்களுக்கு கடவுளாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னார். ஆகவே இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியக்கூடாது. ஷைத்தானுடைய கட்டளை கீழ்ப்படியாது. அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானுக்கு அடிபணியாதே. குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்கிறது, உன்னுடைய மன இச்சைக்கு கீழ்ப்படிவதும் ஒரு இணை வைப்பு. அராய்த்த மனித்தகத இலாஹு ஹவாஹு, மன இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டவனை பற்றி நபியை நீர் அறிவீரா? குர்ஆன் கேட்குது. அது எப்படி மன இச்சை எப்படி கடவுளாகும்? மன இச்சைக்கு உருவம் உண்டா? மன இச்சை யாரா பூஜை செய்கிறார்களா, வழிபாடு செய்கிறார்களா? இல்லையே. அப்படி என்றால் மன இச்சை அல்லாஹ் சொல்கிறான், அராய்த்த மனித்தகத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மன இச்சையை இலாகாக ஆக்கினவனை பற்றி நபியை நீர் அறிவீரா? ஆக மன இச்சை சொல்றபடியெல்லாம் நடந்தால் மன இச்சை தான் நீ வணங்குகின்ற கடவுள். அல்லாஹ் சொல்றபடி நடந்தால் அல்லாஹ் உன்னுடைய கடவுள், மன இச்சை சொல்றபடி நடந்தால் மன இச்சையின்படி நடக்குது அது உன்னுடைய கடவுளாக ஆகிவிட்டது. ஆக தௌஹீதிலே மிக முக்கியமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி, அதிகம் பேசப்படாத ஒரு பகுதி, யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலே. ஆகவே இந்த சட்டம் இயற்றுகிற அதிகாரம், ஹலால் ஹராலை நிர்ணயம் செய்கிற அதிகாரம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த மேதைக்கும் கிடையாது, எந்த ஞானிக்கும் கிடையாது, எந்த சட்டசபைக்கும் கிடையாது, எந்த பாராளுமன்றத்திற்கும் கிடையாது. இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற இணை வைப்பு கொள்கை இறந்தவர்களிடத்திலே பிரார்த்திக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. தங்களுக்கு நோய் நொடி கஷ்டம் வந்துவிட்டால் அவர்கள் இறந்தவரிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரு பழக்கம் இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த நிலை ஏன் சமுதாயத்தில் உருவாகியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். துஆ செய்வதும் ஒரு வணக்கம் தான் என்பது பலருக்கு புரியல. தொழுகையை அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறாங்க, நோன்பு அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறாங்க, இல்லையா, ஹஜ் அல்லாஹ் செய்கிறாங்க. துஆ என்று வந்து விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு இடத்திலும் கேட்கலாம். துஆவும் ஒரு வணக்கம்.
அத்துஆஉ முஹுல் இபாத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வணக்கங்களுடைய பிழிவு, வணக்கங்களுடைய சாறு துஆ. ஆக துஆ என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. தொழுகை அல்லாஹ்வுக்கு என்றால் துஆவும் அல்லாஹ்வுக்கு உரியதானே. தொழுகை அல்லாஹ்வுக்காக துஆவு வேற இடத்தில் கேட்கலாம் என்பது பொருந்தி வரவில்லையே, முரண்பாடாக அல்லவா இருக்கிறது. ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் சமுதாயத்திலே குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு தான், ஆனால் துஆவை யாரிடத்திலும் கேட்கலாம் என்ற ஒரு தவறான புரிதல் என்பது சமுதாயத்தில் ஏற்பட்டிருப்பதற்கான ஒரு காரணம். ஆகவே எல்லா வணக்கங்களும் இபாதத்துகளும் இறைவனுக்கு மட்டும்தான் உரியது. துஆவும் ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துஆவும் இறைவனிடத்தில் மட்டும்தான் கேட்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரணம், இந்த இறந்தமத்திலே பிரார்த்தனை செய்வதற்கான காரணம், மக்கள் சொல்லுகின்ற காரணம், நாங்கள் ஒன்றும் அவங்க வணங்கலை, அவங்கள்ட்ட நாங்கள் ஒன்றும் கேட்கல, சிபாரிசு தான் செய்ய சொல்கிறோம். நாங்கள் அவரிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யும்படியாகத்தான் சொல்லுகிறோம். எப்படி கோர்ட்டிலே ஒரு வக்கீலை வைத்து கொண்டு தான் நீதிபதிக்கு முன்னால் வாதாட வேண்டுமோ, ஒரு பிரதம மந்திரியிடத்திலே நேரடியாக செல்ல முடியாது, அது அங்குள்ள மற்ற மந்திரிகள் மூலமாகத்தான் பிரதம மந்திரி அணுக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதை போலத்தான் இறைவனை நாம் நேரடியாக நெருங்க முடியாது. இறைவனிடத்திலே சிபாரிசு செய்வதற்கு எவராவது ஒருவர் தேவை என்ற இந்த கருத்து ஊன்றிவிட்டதும் இத்தகைய நிலை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இதே நிலைதான் பெருமானார் பிரச்சாரம் செய்த போது மக்காவிலே மதீனாவிலே இருந்த நிலை இதுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் அந்த லாத், உஸ்ஸா, மனா போன்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கினார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் நம்பலை. இந்த லாத்து தான் உலகத்தை படைச்சது, இந்த லாத்து தான் மனுஷனை படைச்சான் என்பதை அவர்கள் நம்பவில்லை. குர்ஆனிலே ஏதாவது சொல்கிறார், குல்மன் எர்சுக்கும் மினஸ்ஸமாஇ வல் அர்த் அம்மன் யம்லிக்கு ஸம்ம வல் அப்சார். இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார்? உங்களுடைய செவிப்புலனுக்கும் பார்வை புலனுக்கும் சொந்தக்காரன் யார்? உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றவற்றையும் உயிரற்றவற்றிலிருந்து உயிருள்ளதையும் படைப்பவன் யார்? நபியே நீங்க கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. உமன் யுதப்பிருல் அம்ர், எல்லாவற்றையும் திட்டமிட்டு நிர்வாகம் செய்பவன் யார்? எல்லாம் கேளுங்க. அவர்கள் சொல்வார்கள் ஹுசயக்கூன் அல்லாஹ், அல்லாஹ் தான் சொல்வார். ஆக அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் என்பது நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவரிடத்திலே இருந்த குறை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை நேரடியாக நெருங்க முடியாது. மா நாபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இந்த சிலைகளை வணங்குவது எதற்காகவெனில், இவைகள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். ஷுஃபானா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கும், எங்களை நெருக்கி வைக்கும், எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். இதற்காகத்தான் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோமே தவிர அவைகள் தான் எங்களை படைத்தன நாங்கள் வணங்கவில்லை. ஆக அந்த காலத்திலே அந்த கருத்தா இருக்கு. இதைத்தான் இஸ்லாம் மாற்றி அமைத்தது. அப்படியெல்லாம் சிபாரிசு எல்லாம் தேவையில்லைப்பா, உங்க அல்லாஹ் எங்கே இருக்கான்? நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவன் உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபமானவனாக இருக்கிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை குறித்திருந்த அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னி கரீப், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன். அவர்கள் என்னையே அழைக்கட்டும், என் மீதே ஈமான் கொள்ளட்டும், நான் அவருடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். உதூனி அஸ்தஜிபு லக்கும், அவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன். ஆகவே இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கோட்பாட்டிலும் ஒருவர் மூலமாக இறைவனை நெருங்குவது என்ற ஒரு கருத்து கிடையாது. இஸ்லாத்தினுடைய சிறப்பே தான். நான் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய கூட்டத்திலே இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்காக பேச போயிருந்தேன். அப்போது என்னை அறிமுகப்படுத்திய அந்த இந்து மத பெரியார் சொன்னார், இவர் ஒரு மதத்திலிருந்து வந்திருக்கிறார், இஸ்லாத்தை சார்ந்தவர். இந்த மதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இறைவனை நேரடியாக நெருங்கலாம். எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு கருத்து. மற்ற மதங்களிலெல்லாம் யார் மூலமாக தான் போகணும் என்று சொல்லியிருக்கு. இவர் மூலமாகத்தான் போகணும், இவரை சிபாரிசுக்கு அழைத்து கொண்டு தான் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க, இவர் சார்ந்திருக்கிற இந்த சமயத்தில் இறைவனை நேரடியாக நெருங்கலாம் என்று சொல்லுகின்ற மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் இவர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். ஆக அவர்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய கருத்தோட்டம் நமக்கு புரிகிறதோ இல்லையோ, நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம், பிற சமுதாய மக்களுக்கு இது தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆகவே இறைவனை நேரடியாக நெருங்குவது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. எங்காவது நீங்கள் சொல்லுங்கள், குர்ஆனிலே எங்கேயாவது சொல்லுங்கள், நீங்கள் இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது, சிபாரிசுக்கு அழைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயத்துக்களை வளைத்து ஒடித்தெல்லாம் சொல்ல வேண்டாம், நேரடியாக சொல்லுங்கள். என்றாவது பெருமானார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா என்னுடைய கபருக்கு வாங்க, நான் உங்களுக்காக துஆ செய்வேன், ஏதாவது ஒரு கருத்து இருக்கிறதா சொல்லுங்கள். சஹாபாக்கள் அப்படி செய்ததாக வரலாறு உண்டா? சொல்லுங்கள்.
சமீயன் பசீர். அல்லாஹ்வை பற்றி சொல்கிறது குர்ஆன் சொல்கிறது, அவன் சமீயன் பசீர், யாவற்றையும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறான். உலகத்திலே இன்றைக்கு 700 கோடி பேர் வாழ்கிறார்கள். 700 கோடி பேரும் ஒரே சமயத்திலே அல்லாஹ் என்று அழைத்து தங்களது கோரிக்கைகளை அவனுக்கு முன்னாலே வைத்தாலும் இது இவனுடைய குரல், இது இவனுடைய குரல், இது இவனுடைய தேவை, இது இவனுடைய தேவை என்று பிரித்தறிகிற சக்தி யாருக்கு உண்டு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த சக்தி வேறு எவருக்காவது இருக்கும் என்று சொன்னால் இன்னொரு அல்லாஹ்வை உற்பத்தி செய்கிறோம் என்று அதற்கு பொருள். அந்த சக்தி உலகத்தில் வேறு எவருக்கு இருக்க முடியாது. சாதாரண காமன் சென்ஸ் யோசித்து பார்த்தால் புரிகிறோம். குர்ஆனை எல்லாம் புரட்ட வேண்டாம். நீங்க முடியுமா? யாருக்காவது முடியுமா? இறந்தவர்களுக்கு அல்ல, உயிருள்ளவர்களுக்கே நான் சொல்லுகிறேன். இறந்தவர்களுக்கு அல்ல, உயிருள்ளவர்களுக்கே. உயிருள்ளவர்களுக்கே சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள 700 கோடி பேர் அழைத்தாலும் இவருடைய குரல், இவருடைய குரல், இவருடைய தேவை, இவருடைய தேவை என்று பிரித்தறிகின்ற சக்தி இந்த உலகத்தில் யாருக்காவது உண்டா? அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்வதனால் நாம் இறை நேசர்களையோ பெரியார்களையோ இழிவுபடுத்துவதாக சொல்லி சிலர் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அப்படியெல்லாம் யாரும் செய்யறதில்லை. அவருடைய சேவைகளை நாம் குறைத்து மதிப்பிடுவதும் இல்லை, அவர்களை குறைத்து பேசுவதும் இல்லை. 3 வாரங்களுக்கு முன்னர் இங்கே பேசிய போது நான் சொன்னேன், அப்துல் காதர் ஜெயிலானி அவருடைய வரலாற்றை உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னேன். அவர் என்ன சொன்னார் என்பதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். துன்பங்கள் உங்கள் தொண்டையை நெருக்குமாயின் யாகாரத்தல்லா, அல்லாஹ்வின் நல்லுதவியே நீங்கள் அலையுங்கள் என்று அவர்கள் சொல்லியதை எங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டினேன். யாரிடத்திற்கும் நீங்கள் சிபாரிசு செய்யாதீர்கள். அவர்கள் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்லியது, யாரிடத்திலும் சிபாரிசுக்கு போகாதீர்கள். யாரிடத்திலாவது நீங்கள் சிபாரிசுக்கு சென்றால் அவர்களே நீங்கள் வணங்குகின்ற கடவுளாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்லிய கருத்து. அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதாவது நீங்கள் தவக்கல் வைத்தால் அவர் உங்களுடைய கடவுளாக ஆகிவிடுகிறார். அவர் சொல்லிய கருத்து. ஆகவே இது மாதிரியாக திசை திருப்புகின்ற முயற்சிகளை நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தெளிவாக இருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த சிறுக்கிலே முக்கியமான 2 தவறுகள், நாம் செய்கின்ற தவறுகள். ஒன்று, யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்பதை பற்றியது. இன்னொன்று, எவரிடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பதை பற்றிய 2 விஷயங்கள். அடுத்தபடியாக மற்ற வகைகளையும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். சத்தியம் செய்வதை குறித்தது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் பெயரால் மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும், இல்லையா? இது நம்முடைய சமுதாயத்தில் பார்க்குறோம். அல்லாஹ் மேலானை, அல்லாஹ் ரசூல் மேலானை, இனத்தின் மீதானை என்றெல்லாம் சத்தியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். இறைமறை மேலானை, இப்படியெல்லாம் ஒரு கருத்து கிடையாது இஸ்லாத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள், இணை வைப்பவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆக சத்தியம் என்றால் யார் மீது சத்தியமிட்டு சொல்ல வேண்டும்? அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்து சொல்ல வேண்டும். யாராவது, பெருமானார் சொன்னார்கள், யாராவது சத்தியம் செய்வதாக இருந்தால் இறைவனை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும், அல்லது அவர் சத்தியம் செய்யாமலே இருந்து விடட்டும். அவர் சத்தியம் செய்யாமலே இருந்து விடட்டும். செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய பெயராலே சத்தியம் செய், இல்லாவிட்டால் சத்தியம் செய்யாமலே இருந்துவிடு. ஆகவே இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நேர்ச்சை செய்தல். யாருக்கு நேர்ச்சை செய்தல் என்பதை நாம் பார்க்கிற போது நாம் இறைவனுக்காக மட்டும்தான் நேர்ச்சி செய்வோம். ஏனென்றால் நேர்ச்சையும் ஒரு வணக்கம். நேர்ச்சைன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? இது நடந்தால் இது செய்வேன், இது நடந்தால் இது செய்வேன் என்று சொல்வதற்கு பேர் தான் நேர்ச்சை. ஆகவே இதனை யாரால் செய்து கொடுக்க முடியும்? இறைவன் ஒருவன் தான் செய்து கொடுக்க முடியும். இன்னொருவருக்கு நாம் நேர்ச்சி செய்கிறோம் என்றால் என்ன பொருள்? நமது நடவடிக்கைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருப்பதாக பொருள், இல்லை? அத்தனை பொறுத்து நம்முடைய நடவடிக்கைகளை, நமக்கு வரக்கூடிய நன்மைகளை வரச் செய்யவும் தீமைகளை தடுக்கக்கூடிய சக்தியும் அவருக்கு இருப்பதாக பொருள். பெருமானாரே சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய முடிவுகளில் என்னால் குறுக்கிட முடியாது. குர்ஆனில் இருக்கு, இறைவனுடைய முடிவுகளில், தீர்ப்புகளில் என்னால் தலையிட முடியாது. அல்லாஹ் விரும்பினால் என்று எனக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ என்னால் உண்டாக்கி கொள்ள முடியாது. பெருமானாருக்கே இந்த கதி என்றால், இந்த நிலை என்றால் மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஆகவே இந்த இதுவும் நேர்ச்சை செய்வதும் ஒரு வணக்கம். ஆகவே வணக்கம், நாம் ஏற்கனவே சொல்லியது போல வணக்கம் இறைவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்ச்சையும் இறைவனுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குர்பான் செய்வது, அறுத்து பலியெடுப்பது. இன்றைக்கு பார்க்கிறோம் பல இடங்களில் சமாதிகளில் அறுத்து பலியிடுகிறார்கள், இல்லையா? ஆடு கோழி எல்லாம் வெட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நேர்ச்சை என்பது, அறுத்து பலி என்பது இறைவனுக்காகத்தான் இருக்க முடியும். இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுக்கி, நுசுக்கி என்பதற்கு தியாகம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, அறுத்து பலியிடுதல், பலி என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆக என்னுடைய தொழுகை, நான் செய்கின்ற பலி, எனது வாழ்வு, எனது மரணம், இவை அனைத்தும் யாருக்கு உரியது? இறைவனுக்கு உரியது. ஆக இந்த பலியிடுதல் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது.
குர்ஆன் சொல்லுகிறது, நபியே உமது இரட்சகனை தொழுது அவனுக்கு நீர் பலியிடுவீராக, இப்போ சல்லி ரப்பிக்க வன்ஹர், நீர் தொழுது அவனுக்கு நீர் பலியிடுவீராக என்று சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 3 பேர் சாபத்துக்குரியவர்கள் என்ற பட்டியல் போடுகிற போது இறைவன் அல்லாத மற்றவர்களுக்கு பலியிடுபவர்கள், தண்டனைக்குரிய குற்றவாளிகளுக்கு புகலிடம் தருபவர்கள், குற்றவாளி தெரிஞ்ச பிறகு அவனுக்கு புகலிடம் தருபவர்கள், நிலத்தின் வேலியை மாற்றி அமைப்பவர்கள், நிலத்தின் வேலியை மாற்றி அமைப்பவர்கள். தனக்கு சாதகமாக வேலியை அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க, வேலியை மாற்றி அமைக்கும். இந்த காலத்தோட கணக்கு பார்த்தா நில அபகரிப்பு, போலியாக பட்டா தயாரித்தல், புறம்போக்கு நிலங்களை வளைத்து போடுதல், அடுத்த நிலத்தை வளைத்து போடுதல், இதெல்லாம் இந்த பட்டியலில் சேரும். இந்த காலத்துக்கு ஏற்றால் இவையெல்லாம் சேரும். ஆக இந்த 3 பேர் மீது அல்லாஹ்வுடைய சாவு உண்டாகட்டும். இறைவனை தவிர மற்றவர்களுக்காக பலியிடுதல், குற்றவாளிகளுக்கு புகலிடம் தருதல், நிலத்தின் வேலியை மாற்றி அமைத்தல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். ஆகவே இந்த குர்பான் கொடுப்பது என்பது இறைவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆக இணை வைப்பில் இது ஒரு பகுதி. அடுத்தபடியாக நூல் கட்டுதல், வளையம் கட்டுதல், தாயத்து கட்டுதல், இது சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, கையை தூக்கி பார்த்தீங்கன்னா யாருக்காவது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு கஷ்டம் நீங்க வேண்டுமென்றால், ஒரு நோய் நீங்க வேண்டுமென்றால் 2 வழிகள் தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக நம்முடைய சொல்லுகிறேன். தவா துவா, 2 தான். தவா துவா. தவா என்றால் மருந்து, முயற்சி. நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கணும். இது எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லாகணும், உங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். நோய் போக வேண்டும், மருந்து உட்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். பரீட்சையில் பாஸ் ஆகணும், நல்லா படிக்கணும், அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். இந்த 2 தான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். தவா துவாங்கிறது எல்லா துறைக்கும் பொருத்தி கொள்ளலாம். நீங்கள் இந்த 2ஐயும் தாண்டி வேறு வழிமுறை இஸ்லாத்தில் கிடையாது. ஒருவர் கழுத்திலே நூல் வளையம் ஒன்று கட்டியிருந்தார். பெருமானார் அவரை பார்த்து கேட்டார்கள், எதுக்காகப்பா அது கட்டியிருக்க? வலிக்காக கட்டியிருக்கிறேன்னார். இது உன்னுடைய பலவீனத்தை தான் அதிகப்படுத்தும், வலி ஒன்றும் போகாது, இது அதனைத்தான் இன்னும் அறிவுப்படுத்தும். இந்த நிலையிலேயே நீ மௌத்தானால் நீ வெற்றி அடைய மாட்டாய், இந்த நூலை கட்டிக்கிட்ட நிலையில மௌத்தாயிட்டா நீ வெற்றி அடைய மாட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். இதுவே தான் தாயத்திற்கும் பொருந்துவதாக அமைந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. தாயத்து கட்டுவது என்பது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யார் நல்லதை நாடியும் தீமைகளும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தாயத்து கட்டிக் கொள்கிறாரோ அவர் தனது நோக்கத்தை நிச்சயமாக அடைய மாட்டார் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். யார் வதா என்பதை கட்டுகிறாரோ அவருக்கு அமைதி கிட்டாது. வதா என்றால் அரபுக்கள் கடலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிப்பி போன்ற ஒரு பொருளை தாயத்தாக கட்டிக்கொள்வார். சிப்பி போன்ற ஒரு பொருளை தாயத்தாக கட்டிக்கொள்வார். அவ்வாறு கட்டுவோரை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு அமைதி கிட்டாது என்று சொன்னார்கள். இப்போ கேட்குற பல பேர் சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் இல்லையேங்க, குர்ஆன் ஆயத்தானே கட்டியிருக்கோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே என்று சிலர் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆன் ஆயத்துக்களை கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. குர்ஆன் ஆயத்துக்களை தாயத்துக்களாக கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதுக்கு அனுமதி கொடுத்தா எல்லாத்தையும் கட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க. குர்ஆன் ஆயத்தை கட்டலாம் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டவும் ஆரம்பிப்பான். அடுத்தபடியாக குர்ஆன் அருளப்பட்டது தாயத்து கட்டுவதற்காகவா? குர்ஆன் அருளப்பட்டது தாயத்து கட்டுவதற்காகவா? குர்ஆன் அருளப்பட்டது, குர்ஆனுடைய மகத்துவம் என்ன? அது வழிகாட்டுகின்ற நூல் அல்லவா? அது ஃபுர்கான் அல்லவா? நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கின்ற நூல் அல்லவா? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற நூல் அல்லவா? அது ஷிஃபா அல்லவா? மனிதர்களுக்கு நோய்களுக்கு மருந்தாகவும் உள்ள நோய்களுக்கும் மற்ற நோய்களுக்கும் மருந்தாக வந்த ஒன்றல்லவா? அதை போய் நீங்கள் தாயத்தாக கட்டிக்கொள்வது குர்ஆனுக்கு செய்கின்ற அவமரியாதையாகவும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஆயத்தை கட்டிக்கிட்டு கக்கூசுக்கு போகலாமா? ஜுனுபாலியாக இருக்கிற போது அதை வைத்துக் கொள்ளலாமா? எத்தனையோ தடைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா? யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனுக்குள்ள மரியாதை இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆகவே அப்படி செய்வதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மந்திரித்தலும் அந்த வகைதான். மந்திரித்தல் மார்க்கத்தில் ஆகுமானது தான். ஆனால் எதை கொண்டு மந்திக்கிறோம் என்பதான். பெருமானார் காலத்திலே மந்திரிக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஒருவர் கேட்டார் பெருமானாரிடத்திலே, நாங்கள் அறியாமை காலத்திலிருந்தே மந்திரிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம், இதனை செய்யலாமா என்று பெருமானாரிடத்தில் ஒருவர் கேட்டார். பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், அந்த மந்திரிப்பதுள்ள வாசகங்களை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். என்ன ஓதுறீங்கிறத எனக்கு சொல்லுங்க என்று கேட்டார்கள். அதிலே இணை வைப்பிற்கான வாசகங்கள் அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கும். ஆக நல்ல விஷயம், பள்ளிவாசல் வர்றாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க, மந்திரிக்கிறோம், குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுறோம், துவா ஓதுறோம், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆகவே இதனை அதிலே இணை வைப்பிற்கான கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் அதனை நம்மால் ஏற்றுக்கொள்வதற்கான அனுமதி கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே ஜோதிடம், ஜாதகம்,
குறிபார்த்தல் இதுவும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் அந்த பழக்கம் வந்திருக்கிறது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு நாள் பார்க்குறாங்க, நல்ல நாள் பார்க்குறாங்க, கெட்ட நாள் பார்க்குறாங்க, பழக்கம் எல்லாம் முஸ்லீம்களிடத்திலும் வந்திருக்கிறது. கல்யாண மண்டபங்களில் கிடைக்காமல் போவதற்கு முஸ்லீம்களும் ஒரு வகையில் காரணம். இவங்களும் அதை பார்க்கக்கூடிய ஆளாக மாறிவிட்டார்கள். என்னதான் இந்து சகோதரர் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஒதுக்கி வச்சுருக்காங்க, இவன் விட்றாப்புல இல்லை, நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இருக்குது, எங்களை ஒதுக்கிறாதீங்கன்றாங்க. குலாம் காதருக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அவர்களே பழமொழி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் ஒதுக்கிடாதீங்க, நாங்களும் உங்கள் ஆளுங்க தான்றான் இவன். ஆகவே இது போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாத்தில் நிச்சயமாக அனுமதி கிடையாது. அவ்வாறு பார்ப்பவர்களுடைய 40 நாள் தொழுகைகள் வீணாகிவிடும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு நம்புபவர்கள் முஹம்மதுக்கு அருளப்பட்டதை நிராகரித்து விட்டார், முஹம்மதுக்கு அருளப்பட்ட வேதத்தை நிராகரித்து காபிராயிட்டார், அது வேற ஒன்றும் இல்லை, காபிராக ஆகிவிட்டார் என்று பொருள். நாளை நடப்பதை யாராலே சொல்ல முடியும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாராலே சொல்ல முடியும்? பெருமானார் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள், அங்கே கவிதை பாடிக்கொண்டிருந்தார்கள். பத்ர் சஹாபாக்களை குறித்த ஒரு உயர்வான கவிதையை பாடிக்கொண்டிருந்தார்கள். பெருமானாரை கண்டதும் ஒரு வரியை அங்குள்ள குழந்தைகள் சேர்த்து கொண்டன. நாளை நடப்பதை அறிந்தவரே, நாளை நடப்பதை அறிந்தவரே என்று சொல்லிய போது பெருமானார் சொன்னார்கள், நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன், இறைவன் தான் அறிவான் என்று சொன்னார். குர்ஆனிலே அல்லாஹ் பெருமானாருக்கு இறக்கி வைத்தான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறைவானவற்றினுடைய திறவுகோள்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுங்கள், அதெல்லாம் இறைவனிடத்தில் தான் இருக்கின்றன. இந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அதனுடைய திறவுகள் யாரிடத்தில் இருக்கின்றன? இறைவனிடத்தில் தான் இருக்கின்றன. மறைவானவ பற்றிய ஞானம் எனக்கு இருந்திருந்தால், பெருமானாரை சொல்லும்படியாக இறைவன் சொல்லுகிறான், மறைவானவற்றை பற்றிய ஞானம் எனக்கு இருந்திருந்தால் நான் அதிகமான நன்மைகளையே பெற்றிருப்பேன், எனக்கு எந்த கேடும் வந்திருக்காது. பெருமானாருக்கு பல துன்பங்கள் வந்தன, துயரங்கள் வந்தன, அதெல்லாம் எனக்கு வந்திருக்காதுப்பா என்று பெருமானார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம் காரியங்களை ஆற்ற வேண்டும். ஆகவே ஷிர்கினுடைய சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள், சூனியம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, வசியம் வைப்பது, இதெல்லாம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. நேரமின்மையால் நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஆக இதில் தெளிவாக இருங்க. இறைவன் மிக தெளிவாக சொல்லி, மன்னிக்கப்படாத குற்றம், இறைவனால் மன்னிக்கப்படாத பாவம் என்றால் இணை வைப்பு தான். இணை வைப்பு கலந்திருந்தால் உங்களுடைய செயல்களெல்லாம் நஷ்டமாகிவிடும் என்று சொல்கிறார். இவ்வளோ பெரிய பாவத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா? அம்மா அவர் அப்படி சொல்லுவாருங்க, இவர் இப்படி சொல்லுவாருங்க, ஒரே குழப்பமாக இருக்குங்க, இதெல்லாம் தப்பிச்சிடாதீங்க, இப்படிலாம் தப்பிக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கான், சிந்திக்கணும். குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தமிழில் வந்தாச்சு, உருதுல வந்தாச்சு, எல்லா மொழியிலையும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு படிக்கலைன்னா இப்படி என்ன சிரமம், படிப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது உங்களுக்கு? இறைவன் கேட்க தானே போகிறான், உனக்கு இறைவன் ஞானத்தை கொடுத்தானே, என்னப்பா செய்தானே, அவர் சொன்னார் இவர் சொன்னார், இதெல்லாம் ஏன் உனக்கு என்ன பேச்சு? மற்ற விஷயத்தெல்லாம் படிக்கிறா இல்லை, மணிக்கணக்காக தினத்தந்தி பேப்பர் படிக்க முடியதில்லை, உன்னோட வியாபார சம்பந்தமாக மணிக்கணக்காக படிக்க முடியாது, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு முடியாத உன்னால? மறுமையின் வெற்றியை குறித்த இந்த செய்தியை படிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லையா என்று கேட்டால் நீ என்ன சொல்ல போகிறாய்? ஆகவே இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஷிர்க் என்ற தீமையினுடைய வாடை ஒரு அணு அளவேனும் நம்மோடு ஒட்டி கொள்ளாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோம், இறைவா இந்த ஷிர்க்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பாயாக. நாங்கள் மௌத்தாகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாகவும் அந்த ஏகத்துவ சிந்தனையிலேயே மரணிக்க செய்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.